விவசாயி வந்து நம்ம பிள்ளைகளுடைய கால்களை கத்த சுகப்படுத்தி உயர்தலங்களில நடக்கிற மண்காடுகளை போல பலப்படுத்தி அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கணும். சபை எல்லாரும் அந்த குழந்தைக்காக கையில உயர்த்தி நன்றி போடாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல பெருநூறு கூட அந்த குழந்தை விளையாடணும். ஆமென். செயல்படணும். எல்லாவற்றையும் செய்யணும். கர்த்தர் அற்புதங்களை செய்யணும். நன்றி போடணும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சபையில யாரெல்லாம் வியாதியா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கர்த்தர் சுத்தமாக்கும். ஆமென். நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சமாதத்துல பிறந்தநாள் காண்கிற மற்ற திருமண நாள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நன்றிகளோட நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக இதை கொஞ்சம் பண்ணிட்டு தூங்கலான்னா தூங்க வச்சுட்டு மேகி நூடுல்ஸ் வந்துருக்காங்க சாப்பிட்டு என்ன வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வேறு கிளம்பிட்டாங்க. நான் போன கட்டி எடுத்துகிட்டு போயிடாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னாவே துப்புன்னு வேர்த்துட்டு நிற்க முடியல கொல்ல முடியல. போனதுன்னா ஜாமான் பார்த்தா போனே இல்லை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ரொம்ப எனக்கு எடுத்துக்காக ஒரு வாக்குப்பத்தில் சொல்லி ஜெபம் பண்ணி கொஞ்சம் தெளிவு வந்துச்சு. திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த ஊசி போடுவேன். ஒரு மரத்தை நிற்கிற பேடு மாற்ற போடுறதுனால ஏற்படுறதுனால 3 மணி எழுந்திரிச்சோம். வந்து கர்த்தர் திருவிழாவில் உட்காந்து வேலையை செய்ய வச்சு நாளைக்கு கொண்டு வந்து அந்த சாட்சியாக அந்த நிறுத்ததுக்காக தேவன் நன்றி சொல்றேன். தேவன் தானே 6 மாதங்களும் கண்ணிமை போல பாதுகாத்து கர்த்தர் கிருபையாய் ஜீவனோடு கணக்கோடு கற்றுக் கொண்டு வந்திருக்கிறாங்க. தேவன் தாமே கடந்த மாதத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தார். முக்கிய மருத்துவம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பணத்தை விட்டு கொண்டாத தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். பணத்தை பார்த்துக் கொள்ளக்கூடிய ஞானத்தையும் கருத்தையும் கர்த்தர் கொடுத்தார். என் கணவனாரின் வேலைகளையும் கூட கர்த்தர் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். குடும்பத்தோடு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் சுகபல ஜீவனை கொடுத்து வழிநடத்தி காரணம் சொல்லிதான் தேவன் தாமே எதிர்பார்க்கிறாங்க. தேவன் தாமே கடந்த 6 மாதம் கடந்து தேவன் நடத்தி வந்தார். 7ஆம் மாதத்துல தேவன் தாமே முறை கொண்டு வந்தார். விசேஷமாக சொன்ன ஊழியக்காரர் அநேக பணிகள் நின்றுதான் முதல் வாரம் வர முடியாதபடிக்கு அநேக மாதங்கள் இருந்தார். இந்த மாதத்திலே தேவன் தாமே சுகபலத்தோடு கொண்டு வந்தார். அநேக பணிகள் ஒவ்வொரு நாளும் காலையில வெள்ளம் தான் மத்தியானம் ஒரு மாதிரி இருக்கும். மத்தியானம் வெள்ளம் சாயந்தரத்துக்கெல்லாம் ஒரு மாதிரி சாப்பிடவே முடியாது. அநேக பணிகள் தேவன் தாமே மட்டுமாக என் கிருபை உனக்கு போது பலவீனத்தில பலன் பூரணமாய் உலகம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நடத்தி தேவன் தாமே நடத்தி வந்தார். இந்த 6 மாதங்கள் நடத்தி வந்த 6 மாதங்கள் அநேக பலவீனங்கள், அநேக வியாதிகள், அநேக போராட்டங்கள் எல்லாவற்றிலும் தேவன் நீக்கி கொண்டு சுகபலத்தோடு 7ஆம் மாதத்தில் சமுதிரை கொண்டு வந்திருக்கார். தேவன் செய்த முடியாத நன்மைகள் கர்த்தரை சோதரிக்கிறேன். சிறுசாட்சிய தேவன் அங்கே ஆசீர்வதிப்பார். கடந்த மாதம் முழுவதும் தேவன் கண்ணை மதியை போல பாதுகாத்து குடும்பத்தை தேவன் வழிநடத்தினோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தினோம். எல்லா தீங்குக்கு விலங்கி பாதுகாத்தார். தேவன் தம்மை கிருபையினால் நடத்தினார். நோக்கிறந்த பலவீனங்களை கர்த்தருக்கு பலனா என்று தேவன் நடத்தின எல்லா கிருபைக்காக நன்றி சொல்றோம். புலம்புல சொல்லப்பட்டபடி நான் நிர்மூலமாகாமல் பார்த்தோம். காலையில ஒரு நிலை, மத்தியானமான ஒரு நிலை, ராத்திரியான ஒரு மத்தியானத்தாக்க ராத்திரி தாக்க முடியாது. ஆனாலும் கர்த்தருடைய பெனஃபிட்ஸ் வந்து என்னுடைய பலத்துல நான் நிற்கிறதா நினைக்கிறேன். நான் ஒரு சாட்சியா இருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் சாட்சியா
நன்றியோட நம்ம ஆண்டவரை நிறைய கவனம் ஜெபம் தேவன் ஒருபோதும் பண்ண மாட்டார். எல்லா காரியங்களுக்காக என்ன பண்ணுறது? ஜெபம் இன்னைக்கு அவசியம். ஜெபம் தான் வேத வசனத்தோடு கூடிய ஜெபம் இன்னைக்கு அவசியமான தேவையா இருக்கு. ஏன்னா எங்குமே நெருக்கமான பிரச்சனைகள் நடக்குமா இருக்கு. நன்றியோட நம்ம கர்த்தருடைய வாக்குகளை போயிருந்த நேரம் இல்லை. செப்பனியா 3:10. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீமை காணாதிருப்பாய். தீமை காணாது. இந்த வசனத்தை உங்களுக்கு உரிமையாக்கி கொடுத்து ஒருவேளை நான் என்ன செய்யறேன்னு தெரியல, ஏன்னா எனக்கு கஷ்டங்கள் வருதோ காரணமே தெரியல, எதனால எனக்கு இந்த தண்டனைகள் கிடைக்குன்னு தெரியல. ஒருவேளை அது ஒரு நிலையில இருந்த ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, ஆக்கினைகளை ரெண்டாவது பல நிலைகளிலே ஒரு மனிதனுக்கு வாழக்கூடிய சுருமா இருக்க ஏதோ சத்துருக்கள் பெருகிருக்கிறாங்க. ஆனா இந்த மாதத்துல கற்றுக் சொல்றாரு, சத்துருக்களை அவர் என்ன பண்ண போறார்? விலக்க போகிறார். யாரை விட்டு? உங்களை விட்டு விலக்க போகிறார். மூணாவது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்க போகிறார். அவர் உன் நடுவில் இருக்க போகிறதுனால இத்தனை காலங்கள் தீமைகளை அனுபவித்திருக்கிறார். ஒருவேளை எனக்கு தலையெடுத்து இதுதான் நிலையில வாழ்ந்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, அந்த தீமைகளை எல்லாம் கர்த்தர் காணாத செய்ய போகிறார். செப்பனியா 3:15 எடுத்துட்டீங்க. இது உங்களுக்குரிய வாக்குத்தத்தம் என்று சரி. இது நிச்சயமா எனக்கு ஆண்டவர் இந்த மாதத்துல இல்ல, இனி என் வாழ்க்கையில செய்ய போகிறார். அந்த நிச்சயத்தோடு இதை உங்களுக்காக நீங்க படித்து நீங்க உங்களுக்காக சுதந்திரமாக என்று வாசிக்கலாமா? வாசிங்க. கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் அப்படியே நாம் சொன்னபடியே ஒரு வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறதற்காக கைகளை உயர்த்தி ஆண்டவர் கர்த்தரின் நடுவில் இருக்கிறார். 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். நான் ஒண்ணு அதிகமா நான் என் பலவீன நாட்களில நான் திரும்ப போடுகிறது இதுதான். யாருமே என்கிட்ட இல்லாம இருக்கலாம். என் சொந்த குடும்பம் கூட என் வேதனையில பங்கு கொள்ள முடியாமல் இருக்கலாம். என்னை விட்டு விலகாத தேவன் என்று சொல்லியிருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். வார்த்தையை நான் நம்புகிறேன். நான் எனக்கு நீங்க தான் ஆபரேஷன் பண்ணும் போதும் சரி, தனிமையில நான் ஐசி பக்கத்தில் இருக்க போதும் சரி, அதிகமா நான் சொன்ன ஒரு காரியம் என் கூட உம்மால மட்டும்தான் இருக்கும். வேற யார் என்ன பண்ண பரிதாபப்படலாம், எனக்காக ஜெபிக்கலாம், ஏதாவது பொருள் உதவி செய்யலாம், எந்த நிலையிலையாவது எனக்கு பார்த்து நல்லா இருக்குன்னு அந்த நிலையில செயல்படலாம். ஆனா அதெல்லாம் தூரமா இருக்குன்னு செய்ய முடியுமே தவிர
கூட இருந்து செய்வதற்கு தேவனால மட்டும்தான். ஹல்லேலூயா. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன், உன் பிரச்சனை 1000 இருக்கலாம், என்னை யாரும் புரிஞ்சுக்கலன்னு சொல்லக்கூடிய நல்லது. எனக்கு ஏன் அப்படியாப்பட்ட கஷ்டங்கள் வருது என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு இருக்கலாம். நல்லா தானே இருந்தேன், ஏன் எனக்கு வீண சத்துருக்கள் எழுதுகிறார்கள் என்று நீங்க சொல்லலாம். ஆனால் ஒரு வார்த்தை இருக்கு, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறேன் வாக்கு கொடுக்கிறார். அவர் நடுவில் வந்துட்டாருன்னா அங்கே தீமைகள் காணப்பட வாய்ப்பே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எல்லா நிலையிலும் நாம கர்த்தரை விட்டு வருது பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில புரிந்து கொள்ளும் போது, பிரச்சனைகள் மலை போல வந்து நிற்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காணாமல் செப்பனியா 3:17 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையில தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், அவர் நடுவில் இருப்பாராங்க, நமக்கு வரக்கூடிய ஆக்கினைகளிலிருந்து நம்ம விடுவிப்பார். நமக்கு வரக்கூடிய துன்பங்களை மாற்றி போடுவார். 3வது சொல்லப்பட்டிருக்கு, சத்துருக்களை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுவார். அதனால் தீங்கை கண்டு கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில இனி தீங்கை காணாதிருப்பார். கர்த்தரும் நடுவில் இருக்கிறது போல ஒரு பாதுகாப்பு யாருக்கும் கிடையாது. நம் நடுவில் இருக்கணும். வேலைத்தனமா இருக்கணும், குடும்பமா இருக்கட்டும், வேற எங்கேயா போகிற இடமா இருக்கட்டும், தேவன் நம்மோடு கூட இருப்பாரான, தேவன் அந்த வாழ்க்கையின் மையமாக இருப்பாரான, கர்த்தர் நம்மை எல்லா தீங்குகளுக்கும் பார்ப்பார். அதுதான் நமக்கு அரணும் கோட்டையமா இருக்கிறவர், நமக்கு பிரதானவர், நம்மை ரசிக்கிறவர். அது எந்த நிலையில இருந்தாலும் மனுஷர்களாக கூடாது என்று சொல்லக்கூடிய நிலைகளாக காணப்பட்டாலும், மனுஷர்களால் கூடாது இதெல்லாம் தேவனால் கூடும் என்று சொல்லி அதை முடிய பண்ணுகிறது. நீச்சல் தெரியாத ஒரு மனிதன் தண்ணீரில விழுந்திருப்பானா, நீச்சல் தெரிஞ்ச ஒரு மனுஷனாலதான் அவனை மீட்க முடியுமே தவிர, நீச்சல் தெரியாத 100 பேர் அங்க இருந்தாலும் அந்த ஒரு மனிதனை மீட்கிறதுக்கு 100 பேர் அனுப்பி. பல சத்துருக்கள் நம்ம சூழ்ந்திருந்தாலும் விவசாயியான ஒரு மனுஷன் நம்ம கூட இருப்பாரு. அவர் எல்லா சத்துருக்களுக்கும் விளைக்கிறதுல பாதுகாப்பு. வேதம் தெரிவித்து யோகா 2:27 நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவன் நடுவில் இருப்பாரான வெட்கப்பட்டு போகாத வேதத்துல நம்ம யோபு என்ற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். யோபு 1:8 அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனும் ஆகிய அவனைப் போல பூமியில் வேறு ஒருவனும் இல்லை. கர்த்தராகிய தேவன் சொல்ற வார்த்தை,
உன்னை போல ஒரு மனுஷன் கொடுத்து சாக்கியத தேவன் கொடுத்தது சாட்சி. ஆனா இவன் வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 விமர்சனங்களை வந்து வேதத்துல யோகம் குறித்து இருக்கு. யார் வீட்டை நீ எட்டி பார்த்தியோ, யார் மனைவின் மேல நீ கண்ணை போட்டியோ, யாருக்கு என்ன தீமை நீ செய்தியோ சொன்னது வெளியாகல. அவன் உயிர் நல்ல விசாரிக்க வந்தவங்க அவனுடைய தீமைகளை கேள்விப்பட்டு ஆறுதல் பேச வந்தவங்க அடிச்சு நிறுத்தினாங்க. நீங்க நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படியாப்பட்ட நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு அதிக விதமான சந்தர்ப்பம். நீ எதையே செய்யாம இல்லையா ஆண்டவர் உனக்கு இந்த தீமையை அனுமதிச்சா என்று சொல்ல நம்ம என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டேன், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் நீதிமான், நான் ஒரு காரியம் இந்த ஆண்டவர் எனக்கு எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சா என் காரியத்தெல்லாம் ஒவ்வொன்றா அவருக்கு முன்பாக எடுத்து சொல்லி நான் உண்மை இல்லாமல் இந்த எதிர்ப்பேன் என்று சொன்னாங்க. அவனை நம்ப தயாராக. ஆனா வேற ஒரு காரியத்தை சொல்லுது, மனிதர்கள் நம்பாமல் போயிருக்கலாம், மனுஷர்கள் அவன் மேல வீணான படிகளை சுமத்தலாம். ஆனா கர்த்த சகலத்தையும் அறிந்த தேவன் அவனோடு கூட இருந்ததுனால அவன் வாழ்க்கையில அவன் அனுபவித்த எல்லா வேதனைகளுக்கும் பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவன் எந்த மனுஷனையும் தேடி போல அவனை தேடி வரும்படியாக ஜனங்களை அனுப்பி கொடுத்தார். மாத்திரமல்ல, நான் வாழ்ந்த அந்த பூமியில அவன் சந்ததியை கர்த்தர் அதிகமாக எல்லாரையும் விட பிரசித்தி பெற்ற மனுஷனை விளங்கினா அவனை வெட்கப்படுத்த நினைத்த சத்துருவுக்கு தேவன் வெட்கத்தை கொடுத்தார். மனைவியோட சொன்னாங்க, இவ்வளவு வேதனை பற்றி நீ வாழணும், இவ்வளவு வேதனை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போன நீ இன்னும் இப்படியாவது வேதனையில வாழணுமா? தேவனை தூக்கிட்டு ஜீவனை விட்டுவிடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாத்தான் நாம் மனைவியை தூக்கினாலும் தேவனுக்காக உண்மையா இருந்தபடினாலே, அவன் உத்தமமா இருந்ததுனாலே, என் ஜீவனை போனாலும் என்னுடைய உத்தமத்தை விட்டு நான் விலகேன் என்று அதெல்லாம் வைராக்கியமா இருந்ததுனால அவனை பிரகாசிக்கும்படியாக அவனை உயர்த்தி கனப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது, உனக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம், பல சத்துருக்களை எழுந்திருக்கலாம், பலவிதமான வேதனைகள் வந்திருக்கலாம், நல்லது தானே நான் செய்திருக்கிறேன் எல்லாருக்கும், ஏன் என் வாழ்க்கையில எப்படியாப்பட்ட நிலைகள் வந்திருக்கு என்றுதானே ஒரு அங்கலாய்ச்சி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்பதுதான் நம் மாதத்திலே தேவன் உயர்த்தி ஆண்டவர் சொல்றார். தேவன் நடுவில் இருக்க வேண்டும், தேவன் என்னோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்துல பிரச்சனை இருக்கு. ஆண்டவர் சொன்னார், யோவான் 16:33 நீங்க வாழ்த்து, என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் இடம் சொல்லுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகம் சாத்தான் கையில் இருக்கு. யோவான் 5:19 நீங்க வாசித்து பார்க்கிறீர்கள். தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இயேசு கூட சாத்தான உலகத்தின் அதிபதியை ஏற்றுக்கொண்டார்.
யோவான் சொன்னார் 30 நீங்க வாசி. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று இயேசு சொன்னார். சாத்தானை அவர் ஏனத்தாங்கன்னு சொல்லல. அவனிடத்துல தான் அந்த உலகம் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவன் இயேசு கிட்ட சொன்னான், ஏன்னா விரும்புகிற ஒரு மனுஷனை உயர்த்துவேன், என் காலில் சாஸ்திரமா நீ விழுந்துட்டீன்னா இதெல்லாம் உனக்கு கொடுத்துருவேன் என்று சொல்லி இயேசு இடத்திலே அவன் பிறந்தார். இன்னைக்கு சாத்தம் தனக்கு உரியவர்களை உயர்த்தி தனக்கு எதிரானவர்களை வேதனைப்படுத்தி அவங்க வேதனைப்படுத்தினாலும் ஆண்டவராகி இயேசு சொன்னாரு, உபத்திரத்தை கண்டு கொண்டு போகாது. இந்த உலக வாழ்க்கையில உபத்திரம் அதிகம். யோகு சொல்றான், கடற்கரை மனதை பார்க்கணும், வேதனைகள் அதிகமாக நிறைந்த ஒரு உலகத்துல தான் நான் வாழ்ந்து. ஆனால் ஒரு வாக்கு தத்துவம், உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார். அவர் நமக்கு இந்த உலகமாகிய சாத்தான் கொண்டு வரக்கூடிய எல்லா தீமைகள் இருந்தும் விடுவிப்பே என்பதுதான் கர்த்தர் நமக்கு பற்றி ஆண்டவர். அப்ப இன்னைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், வேலையா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உற்றார் உறவினர் ஜனங்கள் மத்தியில கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறாரா என்பதை குறித்து தான் நாம் அதிகமாக கவலைப்பட வேண்டும். அடிக்கடி நினைக்கிறேன், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரா, சகல ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக அவருடைய நோக்கங்களை குறித்து நீ பார்த்தீங்கன்னா என்ன, 24 சொல்வதற்கு உன்னை ஆசீர்வதிப்பதுதான் வேதம் சொல்றது. அவரு சகலத்தையும் உண்டாக்கினது, அவரால அல்லாமல் ஒன்னும் உருவாக்கப்படல. எல்லாம் அவருக்காக உருவாக்கப்பட்டது. எல்லாம் அவருக்காக உருவாக்கப்பட்ட அந்த உலகத்தை உனக்காக எனக்காக தேவன் ரோமர் 8:33 இருக்கிற வார்த்தையை நீங்க கவனித்து பாருங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அப்ப மற்ற எல்லாமே நம்முடைய வாழ்க்கையை தந்த ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப தேவன் பூமியில இருக்கக்கூடிய சில காரியங்களை நான் பேசி நான் முடிக்க போறேன். சகரியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க பாருங்க. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்றாரு? தேவனோடு கூட வாசம் பண்ணக்கூடிய சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனமே, கம்பீரித்து பாடு என்று சொல்லி கம்பீர சத்தத்தோடு கூட தேவனை குறித்து பாடு என்று தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். எங்க இந்த கம்பீர சத்தம்? எங்க இருக்கு என் வாழ்க்கையில மகிழ்ச்சியின் சத்தம்? வேதனை நிறைந்த ஒரு நிலையிலே என் வாழ்க்கை கடந்து போது பேசவே பலனற்ற நிலையிலே கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நான் கிடக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, இப்பேற்பட்ட நிலைகளிலும் கூட நீ கம்பீர சத்தமாய்ப்பார். தேவனை கம்பீரித்து பாடு. தேவ சமூகத்துல வாழக்கூடிய தேவனிடம் தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனமே, கர்த்தரை நீ கம்பீர சத்தமாய் பாடு. அவர்
சொல்லுகிறார், இதோ நான் வந்து நடுவிலே ஆடுகள் இருக்க செலவேனங்கள் இருக்க பற்பல நிலைகளில் போராட்டங்களான ஒரு சூழ்நிலையில கடந்து போகலாம். ஆனால் தேவனும் சொல்கிறார், இனி அந்த தீங்கை நீ காணாது இருக்க வேண்டுமானால், தேவன் நடுவிலே வர வேண்டுமானால் என் வீர சத்தத்தோடு கர்த்தரை பாடி ஆராதனை. உங்களுக்கு பிரச்சனையா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கண்டு கண்ணு கலங்குதான். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும்ன்றது பயமா இருக்கலாம். இந்த பிள்ளைகளை நடுவில் வைத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் நடுவிலே கர்த்தர் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை கம்பீர சத்தமாகிறார். நான் வேதம் சொல்லியிருக்கிறது, மனுஷர்கள் கைவிட்டு போகலாம், மனுஷர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைகள் வரலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், மனுஷரால் கூடாததெல்லாம் தேவனாக அவரால் கூடாதது என்ற ஒரு காரியம் கிடையாது. அவரை வாழ்க்கை நடுவிலை கொண்டு வருகிறதற்கு உன் பிரச்சனைகள் நடுவிலே பாடு, சத்துருக்களின் நடுவிலே பாடு. நமக்கு தெரியும் எரிகோ எப்படி விழுந்து போச்சு. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில எரிகை இருக்குது. சில பேருடைய வாழ்க்கையில சொல்றாங்க ஜாங்கியார்னா மனசு இருக்குது. ஆனா அந்த எரிகோகள் உன் வாழ்க்கையில விழுந்து போகணும், உன் தொழில்கள் விழுந்து போகணும், உன்னுடைய ஆழ்க்கையில நிலைகளில் விழுந்து போகணும்னா இன்னைக்கு தீர்மானம் எடுத்துக்கொண்டு கர்த்தரை பாடுகிறதற்கு, கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கிறதற்கு நேரங்களை எடுத்து முழு மனதோடு கூட, முழு இருதயத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு தீர்மானம் எடுத்து கர்த்தரின் நடுவிலே வருவார். அவர் கர்த்தரும் நடுவிலே வருவாரானால் பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையில தலை புரள ஆரம்பிக்கும். தலை குனிஞ்சி போன அந்த இடங்களில, வெட்கப்பட்டு கிடந்த அந்த இடங்களில தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு ஒரு நாளும் என் ஜனமாகிய நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பல பிரச்சனைகள் இருக்கலாம், கர்த்தர் உங்களை தள்ளாட விட மாட்டார். தடுமாறி விழுந்து போகிற அளவுக்கு, 4 பேர் பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் விட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34 வாசித்து பார்த்தீங்கன்னா தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையும். பல குறைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. காரணம் என்னன்னா, நமக்குள்ள ஒரு குறைவு இருக்கு. அது என்ன குறைவுன்னா, கர்த்தரை தேடுகிறது, கர்த்தரை கண்டுபிடிக்கிறது, கர்த்தரோடு கூட இருக்கிறது. நமக்கு ஒரு குறைவு இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் அதிகமாக செயல்படும். நான் நடுவிலே இருக்கேன், தீங்கை நீ காணாது. காரியங்கள் பாருங்க, யாத்திராகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவுக்கு உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமாக. அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். முச்செடியின் நடுவிலே இருந்தா, எரிந்து கொண்டிருக்கிற முச்செடியின் நடுவிலே இருந்தா 2 முறை
கர்த்தர் நல்ல கனி தரக்கூடிய மரங்களை தெரிந்து கொள்ளாம முட்செடிகளை தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. பொதுவாக முட்செடிகளை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. வேலை அடுப்பு எரிக்கிறதுக்கு கொண்டாந்து பயன்படுத்துவோம். ஏன்னா அது மற்றவங்களை குத்தி வேதனைப்படுத்தக்கூடியது முள் என்பதும் ஆதாம் நிமித்தம் வந்த சாபத்தின் அடையாளம் என்பதும் நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு காரியம். ஒரு காலத்துல அந்த முக்கிய போலதான் நாம் பிரயோஜனப்பட்டவர்களா நாம் இருந்தோம். நம்ம தான் எவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு மேன்மையானவங்க இந்த பூமியில இன்னும் வாக்கம் பண்றாங்க, எவ்வளவு மனதிற்கும் உள்ளவங்க மனிதாபம் உள்ளவங்க இன்னைக்கும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து யாருக்குமே பிரயோஜனம் மற்றவர்களாக வாழ்ந்த நம்ம தமது அக்னியை இறங்கி பண்ணி என்ன பண்ணாரு, தேவனுடைய அக்னியை இறங்க பண்ணி இருக்கிறார். இங்க நடுவில் ஒரு முக்கிய திடீரென்று தீப்பிடி தெரியும் என்றால் அதை நாம் ஆச்சரியத்தோடு தான் பார்ப்போம். அதுலயும் பெரிய ஆச்சரியம், அந்த முட்செடியில் அக்னி எரிந்து அது சாம்பலாகவோ குப்பையாகவோ போல. அது எப்படி போல அந்த முட்செடிக்கு ஆண்டவர் தயவை பாராட்டினார். அக்னி பற்றி எரிகிற அந்த முட்செடியின் நடுவில் இருந்து ஆண்டவர் மோசேயோடு பேசினார். அந்த ஆண்டவர் இயேசு உங்கள் நடுவே உங்களுடைய வீட்டின் மத்தியில உங்களுடைய வாழ்க்கையின் மையத்துல நீங்க எழுந்ததை விரும்புகிறார். உங்களோடு கூட அவர் பேச விரும்புகிறார். அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை கனப்படுத்துவீர்களா என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நம்ம எங்க இருக்கிறோம்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாரோடு கூட பேச விரும்புகிறார், யார் வாழ்க்கையின் மையத்துல வர நினைக்கிறாரு. என்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த 7வது மாதத்தின் முதல் வாரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனிங்க. நாம எல்லாரும் குறிப்பிட்ட மக்களாக வாழ்ந்தது கிடையாது. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மக்களாக இருந்தோம். இன்னைக்கு யாரையும் காயப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட்டோம். கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உன்னோடு கூட அவர் வாழ விரும்புகிறார். உன் மேல தன்னுடைய அக்கினியை விளங்க பண்ணி இன்னைக்கு ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதமாக உன்னை வைக்க தேவன் விரும்புகிறார். உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன்னுடைய ஊழியத்துல, பிள்ளைகளின் நடுவுல கர்த்தர் இருக்க விரும்புகிறார். உன்னோடு கூட பேச விரும்புகிறார். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், என் குடும்பத்தின் மேல இரக்கமாயிரும், எங்களோடு கூட பேசணும், எங்கள் மேல அந்த அக்கினியை வைத்து நீ பேசும் ஆண்டவரே என்று கேட்கிறதற்கு நீங்கள் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? 49 நீங்க பார்த்தீங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப இன்றைக்கு கேட்டீங்களா? அந்த முக்கியத்தை பற்றி எரிந்து அது சாம்பலா போல, அது குப்பையா மாறி இருக்கிற இடம் தெரியாம அழிந்து போல, அது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது போல இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமா மாற்ற நினைக்கிறேன். கவனிங்க, இன்னைக்கு கடந்து போகக்கூடிய இன்னும் ஒரு 5 மாதங்கள் இந்த வருஷத்துல நம்ம கடக்க வேண்டியது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம், பிதாக்களின் தேவனாய கர்த்தர் தாம் சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மத்திய 6:33 சொல்லப்பட்டபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யம்.
பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து அக்னியினால நிறைந்து எனக்கு ஊழியம் செய்கிறதற்கு தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையால் மூடப்பட்டிருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது எவ்வளவு பயன்படுத்தினாலும் தொடர்ந்து நீங்கள் பிரகாசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அளவுல முக்கிய எடுத்தது தேவன் வாழ்க்கையில கிரியை செய்வார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன். நான் உன்னுடனே நீ இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அவர்கள் உன்னை நீ புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் போது நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் அக்கினி பேரில் ஜுவாலை பற்றாது. உன் பேரிலே பற்றாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க ரெண்டு விதமான அக்கினி, ஒன்று பூலோக அக்கினி, இன்னொன்று பரலோக அக்கினி. அல்லேலூயா, அல்லேலூயா. பூலோக அக்கினி பொருட்களை எரித்து சாம்பலாக்கக்கூடியது. ஆனால் பரலோக அக்கினி ஆசீர்வாதமான உயர்ந்த நிலைக்கு உன்னையும் என்னையும் கொண்டு போகக்கூடியது. இந்த பரலோக அக்கினி செயல்படும் போது பூமியின் அக்கினியினாலே செயல்பட முடியாது. இதை நம்ம தானியேல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பார்க்கலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனை தவிர வேறு ஒன்றை நான் ஆராதிக்க மாட்டேன் என்ற வைராக்கியமாய் வாழ்ந்தவர். இருக்கிற ராஜாக்களில கொடுங்கோல் ஆசனம் அந்த பாபிலோன் ராஜா தான், நேபுகாத்நேச்சர். இவன் என்ன நினைக்கிறானோ அதன்படி செய்யக்கூடிய ஒரு ராஜா என்று இவனை குறித்து சொல்லப்பட்டது. அதுக்கு முன்ன வார்த்தைகளான நீங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று சொன்னவன் இப்ப 60 முழம் உயர சிறையவனை உருவாக்கி வச்சு, இதுதான் தேவன், இது நான் உண்டு பண்ணின தேவன், எல்லாரும் சாஸ்தானமாக விழுந்து இதை வணங்க வேண்டும் என்று சொல்ல அவனுடைய ஆட்சியில இருந்தவங்க எல்லாம் வந்தாங்க. இந்த 3 பேரை தவிர மற்றவங்க எல்லாம் எங்க சாஸ்தானமா விழுந்து அவங்ககிட்ட சொன்னாங்க. இஸ்ரவேலிலிருந்து கொண்டு வந்த 3 வாலிபர்கள் என்ன பண்ணல, நீ நிறுத்தின பொறுத்திலைய வந்தல ராஜாவாகி உங்க மதிக்கல என்று சொல்லும் போது உத்தர கோபம் கொண்ட அவன் அந்த 3 பேரையும் கூப்பிட்டு சொல்றான், அறியாமையினால நீங்கள் என்ன செய்திருக்கிறார், மீண்டுமாக ஒரு சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு தரேன். எல்லா இசைக்கருவியும் உச்சஸ்தாயத்தில வாசிக்கப்படும், சாஸ்தானமாக விழுந்து வணங்கினால் சரி, இல்லை என்றால் எரிகிற அக்கினி சூளையில நீங்கள் போடப்படுவீர்கள் என்று சொன்னார். எங்க பாடப்படுவீங்க? எதிர்க்கவே கைய கால கட்டத்திட்டான், வேலையாட்கள் சொல்லிட்டான், இந்த சூளையை 7 மடங்கு சூடாக்கிட்டான். நான் ராணுவத்தில் பலசாலியா இருக்கிற வீரர்களை கூப்பிட்டான். இந்த 3 பேரை இருக்கிற மழைகளை கட்டி தூக்கி எங்க கொண்டு போகக்கூடாது. இப்படியெல்லாம் சொல்லும் போது சாதாரணமா யாருக்குமே பயம் வந்துடும். நேபுகாத்நேச்சர் இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்லுங்களுக்கு அவசியம் கிடையாது. நீ நிறுத்தின இந்த பொருட்களையே நான் வணங்க போவது கிடையாது. நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தப்புவியாமல் போனாலும் சரி, நீ நிறுத்தின பொருட்களையே நாங்கள் வணங்குவது இல்லை என்று சொல்லி 3 அறிஞர் மறுத்து ராஜாவுக்கு உத்தர கோபம் வந்தது. கொஞ்சம் கோபம் வந்தாவே நம்ம என்ன பண்றோம்னு தெரியாது. அளவுக்கு அசஞ்சாத கோபம் என் வாழ்க்கையில வந்துருச்சு. சொன்னா பலசாலிகளை கூப்பிட்டான், கட்டு 7 மடங்கு சூடாக்கு சூடாக்கப்பட்ட தேவையில யாரை தூக்கி போட்டு தூக்கி கொண்டு போனவர்கள் மறித்து போனார்கள். தூக்கி போடப்பட்டவர்கள் அங்கே அக்கினி நடுவில் உலாவி தேவனை ஆராதித்தார்கள். 3
பேர்கள் கூட 4வது ஒரு நடுவிலே வந்து இருந்தார். இன்னைக்கு போடலாம் ஒண்ணு, அக்கினியில போடலாம், அழிந்து போவதை பார்க்கலாம்னு நினைக்கலாம், எப்படி வாழ்ந்தாங்க என்றெல்லாம் போக்கரிக்கலாம், 1000 காரியத்தை நீ திட்டமிடலாம். ஆனா கர்த்தருக்காக வாழ நினைக்கிற உன் நடுவிலே கர்த்தர் இருப்பாரான அந்த அக்கினி நடுவிலையும் தேவன் இறங்கி வந்தார். அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா இந்த பூலோக அக்கினியினால எந்த ஒரு சேதமும் அவங்களுக்கு உண்டாகாம பரலோக அக்கினியினால அவங்க தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இன்னைக்கு பல பிரச்சனைகள் வரலாம், பல தேவைகள் மத்தியில இருக்கலாம், பல வியாதிகள் நம்மளை ஆட்கொள்ளலாம், பல நெருக்கங்களின் மத்தியிலையும் கர்த்தருடைய நடுவில் இருப்பாரான கர்த்தரை நீ கனவிடப்படுத்தாம கர்த்தரை நீ கனப்படுத்துகிற அதை நிமித்தம் கர்த்தர் அந்த 3 பேருக்கும் ஒரு உயர்வும் கனமும் கொடுத்து ஆசிரியர் கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பிரச்சனைகள் இருக்கிறார். என்ன போல வியாதிகளில பலவீனங்கள் கடந்து போவார். அடிக்கடி பார்த்து மட்டும் 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 2 பேருக்காக ஓடுனீங்களே, ராமங்கள் பார்க்காம ஓடுனீங்களே, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு ஓடுனீங்களே, இப்படியாப்பட்ட ஒரு நிலை வந்துருச்சு என்ன சொல்லுவாங்க. 4 பேர் இன்னும் கொண்டு சொல்லுவாங்க, சொன்ன ஆடே நாளைக்கு வேற மாதிரி சொல்லுவாங்க. 4 பேர் என்ன சொல்றாங்க எனக்கு அவசியம் கிடையாது. தேவனை நான் கேள்வியும் கேட்க மாட்டேன், குறையும் சொல்ல மாட்டேன், நிச்சயமா கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். இன்னைக்கு இந்த பாதையில போத தேவன் அனுமதிச்சார். ஆனா ஒன்று நிச்சயம், யார் என் கூட வரலனாலும் கர்த்தர் என்னோட கூட தான் வராது. இந்த பாதையில நான் மட்டும் போல அவரை என் கூட தான் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். என்னை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். என்ன வயசுல எங்களால கூட தாங்க முடியாது. ஆனா 2 சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி, வேணா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களை பார்த்து நான் கற்றுக்கேன், என்னை பார்க்காது, நான் நிற்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தனாலதான் உட்கார முடியுது. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு நிலையில நான் கடந்து போனேன். ஆனாலும் கர்த்தர் என் நடுவில் இருக்கிறதுனால என்னைக்கு வரல நடத்த வாழ்க்கையில கர்த்தரை பற்றி கொள்கிறது உறுதியாயிருக்கிறது. போராட்டங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், தேவன் மாறாதவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் என்றும் மாறாதது, ஒரு புள்ளிக்கு ஒழுங்கு போகாதது. அந்த வார்த்தை தான் சொல்றது, கர்த்தர் ஆக்கினைகளை சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவிலே இருக்கிறார். நீங்க காணாது வார்த்தையினுடைய கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்கள். பந்திக்கு ஆயத்தமாக கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்கள். Hallelujah.
Hello, Lily. ராஜா அப்பா இந்த மாதத்துல தப்பாவே அநேக நன்மைகளை செய்கிறேன் ராஜா வருமானங்களை ஆசீர்வதிக்கிறேன் ராஜா அப்பா இந்த வருமானத்திலிருந்து எங்களோட சிறு பகுதியை தப்பாவே சிறு தொகையை கொடுத்து காணிக்க எங்களுக்கு கொடுத்த திருப்பி செய்கிற நன்றி ராஜா அப்பா என் மேல்வெளியெல்லாம் கொடுத்த கைகளை ஆசீர்வதிங்க வருமானங்களை ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் Hallelujah. சீக்கிரமா வார்த்தையை கவனிச்சு நீங்க என்ன செஞ்சீங்க? 1 Corinthians 11 அதிகாரம் 24, 25 நீங்க வாசிச்சீங்க. டக்குன்னு வாசிங்க வார்த்தை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தருக்கு பெற்றுக்கொண்டேன். கர்த்தராகிய இயேசு நாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கு. என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடிய பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக நீங்கள் எதிரே பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சுதான் இந்த பந்தி ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று சொல்கிறது. அரிசான் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரத்துல பங்கெடுக்க வந்திருக்கிற நாம நம்மளை நினைத்து பார்க்க வேண்டும். இதற்கு தகுதியானவர்களாக நான் இருக்கிறேனா, குறைவுகள் எனக்குள்ள இருக்கிறதா என்பதை நினைத்து சரிப்படுத்தி இந்த பந்தியில் பங்கெடுக்க வேண்டும். 29ஆம் வசனம் 30ஆம் வசனம் எண்ணத்தினாலேயும் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினைக்கு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறார். உங்களில்
வியாதி, நித்திரை. அநேக நித்திரை கடவுள் கனவினும் வியாதி, மரணம். இந்த 3 காரியங்களும் ஆக்கினை தீர்ப்புகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆக்கினை தீர்ப்புகளிலே நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நம்மை நாமே நிதானிக்க அடுத்தவங்களால நம்ம சொல்லுவோம். எனக்கு என்ன தெரியும், நான் செய்யறது சரியா தப்பா, கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்கிறானா இல்லையா, எனக்கு தெரியும். நான் எனக்குள்ள நான் கர்த்தருடைய வசனமாக கண்ணாடியில் நின்று பார்த்து என்னை சரி செய்து கொள்வதற்கு பதில் கொள்வதற்கு கொஞ்ச நேரம் நிதானித்து ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரம் மகா இலக்கணரை காண்பவரே, பள்ளியில பங்கெடுக்க வந்திருக்கிற பிள்ளைகளை குற்றம் குறைகள் மீறுதல்களை அறிக்கை செய்கிற ஜபத்திற்கு எல்லா அநியாயத்தையும் மன்னித்து அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த ஒரு சரீரமாகிய அப்பம் ஒவ்வொரு சரீரத்தோடு ரத்த துளிக்கிற ஒவ்வொரு ரத்தத்தோடு விளைவீர்கள், வியாதிகள், மரண நுகங்கள் நீங்கி சுகமாக வாழ கேட்கப்பட்டது. இந்த விண்வெளிக்காக பிற்கப்பட போகிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறார். இந்த அப்பத்திற்காக பிற்கப்பட போகிற இந்த அப்பத்திற்காக யாராவது சுருக்கமாக அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து இது என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தத்தருடைய இணைந்து ஒரு புதிய ஜீவனை ஜனனி சுகவாழ்வு தருகிறார். யாராவது குறிப்பிட்டு சொல்லுங்க. Thank you.
இந்தியருடன் நம் ஆண்டவர் நமக்கு பாராட்டின தயவுக்காக பரிசுத்த சரீரம் ரத்தமான சரீரத்தோட ரத்தத்தோடு இணைந்ததற்காக வியாதி பலவீனங்கள் மரண நுகங்கள் விரிவு கொண்டதற்காக என் ஆத்மாவே
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் வந்திருக்கிறவங்க அனைவரும் என்றும் நீடித்து God bless you. God bless you.